வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் சைபர் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வியாழக்கிழமை நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த அப் ட்ரெண்ட் வந்து ஒரு ட்ராப் அப்படின்னு. இந்த அப் ட்ரெண்ட் கடைசியாக முடித்தாங்க இல்லையா, பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடித்தது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேயே நம்ம வந்து மிட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்தோம். அந்த மிட் பாயிண்ட்ஸ்க்கெலாம் கீழே ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டு கீழே டவுன் சைட் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னரே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து டவுன் சைட் சென்டிமெண்ட்டுக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம இதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ளஸ் ஒரு பெரிய நியூஸ், ஒரு பிக்கஸ்ட்டு நியூஸ் ஒன்று இருக்குது. அந்த நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து டவுன் சைடோ இல்லை டவுன் சைட் சைட்வேஸோ அப்படி தான் போகிறதுக்கு சான்சஸ்ன்னு இருக்காங்க. ஒரு பெரிய மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணக்கூடிய நியூஸ். பட் அதனால் மார்க்கெட் பாசிட்டிவாக முடியுதுன்னா அந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும், நம்ம அதே சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அதாவது மார்க்கெட் கீழே போகுது, இப்போ ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு மேலே போகிறாங்கன்னா அங்கே ஓப்பன் மார்க்கெட்லேயே அந்த சென்டிமெண்ட்லாம் இருக்கக்கூடிய நியூஸை பேஸ் பண்ணி புட் ஆப்ஷன் பையர்ஸ் இருப்பாங்க. அவங்கள பேஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போய் புட்டை வந்து டிகே பண்ணிவிட்டு சைட் பேஸில் போட்டு முடிச்சுருவாங்க. அதுதான் 2 நாளாக நடந்தது. சரிங்களா, 2 நாளாக அதான் நடந்தது. அதுக்கப்புறமும் கீழே உங்களுக்கு டவுன் சைட் சென்டிமெண்ட் கொடுத்து சடனாக ரிவர்சல் கொடுத்து முடிக்கும் போது அங்கே என்ன அதை சார்ந்தே உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். சோஷியல் மீடியாவிலையும் சரி எங்கேயுமே சரி அதை சார்ந்தே மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு, மார்க்கெட்டுக்கு இதான் சப்போர்ட்டு, ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்ப போகுது அப்படின்ற மாதிரியே ஒரு நியூஸஸை பில்ட் பண்ணி அங்கே கால் ஆப்ஷன் பையர்ஸை வந்து அதிகமாக உள்ளே கொண்டு வருவாங்க. இதனால் என்ன அவங்களுக்கு ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைட் சென்டிமெண்ட்டில் தான் இருக்க போகுது அப்படின்னா மார்க்கெட்டை வந்து அங்கே கால் செல்லர்ஸ் அவங்க காலுடைய ப்ரைஸ் தானே கீழே இறங்கும். அப்போ அதில் வந்து அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணணும். அப்போ கால் ப்ரைஸ் கீழே இறங்குதுன்னா அங்கே கால் பையர்ஸ் இருக்கணும். அப்போ கால் பையர்ஸை உள்ளே கொண்டு வரணும்னா மார்க்கெட்டை ஒரு சென்டிமெண்ட்டில் மேலே கொண்டு போயிட்டு பையர்ஸை உள்ள இன்ட்ரெஸ்டடாக அவங்கள உள்ளே கொண்டு வர வச்சு அங்கேருந்து செல் பண்ணி முடிக்கணும். அதுதான் இந்த இடத்துல நடந்துருக்கு. ஸோ நமக்கு ஓப்பன் மார்க்கெட்லேயே நம்மளுக்கு 650க்கு நியர்பை ஓப்பன் ஆனதுமே 600 ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வந்து அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து 650 நியர்பை 680 வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஓப்பன் மார்க்கெட்லேயே ஒரு 100 பாயிண்ட்டை கவர் பண்ணிடுச்சு மார்க்கெட். சரிங்களா, கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு 600 ஸ்டாடலும் அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதில் போட்டிருக்க லெவலே அது அந்த 650 550ன்றது அந்த ஸ்டாடலில் பேஸ் பண்ணி இன்ட்ராடேயில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய லெவல். அப்போ 650 550ன்ற லெவல் வந்துட்டாங்க, 600 ஸ்டாடல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டு இங்கே வரைக்கும் ட்ரேட் ஆகுது. 600 ஸ்டாடலில் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இவ்வளவு நேரமாக ட்ரேட் ஆகிருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்ம 550 அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாட்டம், அந்த ஸ்டாடலினுடைய பாட்டமை கட் பண்ணும்போது நம்மளுக்கு டைரெக்டு ஒயிட் எட்ஜ் பாட்டம், அதுக்கு கீழே ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் 445 வரைக்கும் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் அன்றைக்கி நடந்த மூமெண்ட்டு. மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1.2% நெகட்டிவில் முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக நாளைக்கு எப்படி இருக்க சான்சஸ், மார்க்கெட் வந்து கீழே போய் 24,450 முடிஞ்சிருக்கு. பட் நம்மளுக்கு டேபிள் எப்படி பில்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். டேபிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னமும் 600 ஸ்டாடல் இருக்குது. பட் அந்த 600 கிட்ட மார்க்கெட் முடியலை. 600 ஸ்டாடலுக்கிட்ட முடியலை. 600 ஸ்டாடல்னால் நம்ம என்ன ரேஞ்ச் பார்த்துருக்கோம், மேலே 50 கீழே 50ன்னு வச்சிட்டோம் அப்படின்னா 650 550. ஸோ அதுக்கு நியர்பை முடியல, மார்க்கெட் 450 முடிச்சுக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே வால்யூம் அண்ட் வேல்யூ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 600 ஸ்டாடலுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, 600 ஸ்டாடலுக்கு வால்யூம் அண்ட் வேல்யூ இருக்குது. பட் இதில் வந்து 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் எடுக்கும்போது 1 2 3 4 5 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கும்போது 25,000 கால் ஆப்ஷன் உள்ளே இருக்காங்க. அவங்களுடைய வால்யூம் பார்த்திங்கன்னா 33, வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கம்மி. ஸோ அப்போ அவங்கள நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஸ்கிப் பண்ணிட்டா 6வது ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்மளுக்கு 24,800 வந்துடுவாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் எடுக்கணும். மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 24,450. 450க்கு கீழே உள்ள புட் ஆப்ஷன் யாராவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மார்க்கெட்டில் கீழே உள்ள புட் ஆப்ஷன் இல்லை. அப்போ நியர்பை புட் ஆப்ஷன் நம்மளுக்கு 24,500 பாட்டமில். அப்போ 24,500 அப்படின்றது ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம். டாப் 450க்கு மேலே உள்ள கால் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 இல்லை, 600 தான் இருக்காங்க, 550 இல்லை.
ஸோ அப்போ 600ன்றப்ப 24 600 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப். அப்போ மிட் பாயிண்ட் வந்து 24,550 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இந்த மிட் பாயிண்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப குரூஷியலான லெவலாக இருக்கும். அதே மாதிரி ஒய்டஸ்ட் எட்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 500 to 800 24,500 ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டமும் அவங்க தான். அதே மாதிரி ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய டாப் வந்து 24,800. அப்போ ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா 500 to 800 300 பாயிண்ட். அதில் பாதி 150 அப்படின்றப்ப 24,650 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ இதில் வந்து அடுத்து நம்ம ரேஞ்சஸ் கால்குலேட் பண்ணணும். க்ளோசிங் ப்ரைஸை வச்சு ரேஞ்சு கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி ரேஞ்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன லெவல்ஸ் வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போ 500 புட் ஆப்ஷன் 600 கால் ஆப்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரேஞ்ச் செட் பண்ண போகிறோம். அதாவது 251 158ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 251 அப்படின்னு எடுத்துக்கும்போது 24,250 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். 24,758ன்னு எடுக்கும்போது அது ஷார்ட் ரேஞ்சோட டாப். இந்த காலை பேஸ் பண்ணி, இது புட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 150 + 250 400 410ன்னே கூட வச்சுக்கலாம். அப்போ 25,010 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப். சரிங்களா? அதுக்கடுத்து கீழே 400ன்னு வைக்கும்போது 24,090 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இந்த எக்ஸ்பைரிக்கு வெறும் 2 நாட்கள் தான் இருக்குது. எக்ஸ்பைரிக்கு 2 நாட்கள், திங்கள் அண்ட் செவ்வாய்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 450 கால் ஆப்ஷன் 450 புட் ஆப்ஷன் நமக்கு 228 ரூபா இருக்காங்க. அதே மாதிரி 450 கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட அவங்களுமே ஆல்மோஸ்ட் நியர்பை 200 ரூபாய்க்கு மேலே தான் இருக்காங்க. 450 கால் ஆப்ஷன் அந்த ரேஞ்சு தான் இருக்குது. அப்போ ஏடிஎம் ப்ரீமியம் 200 400 இருக்காங்க ஏடிஎம் ப்ரீமியம். அட் த சேம் டைம் இங்கே நீங்கள் ஐவி செக் பண்ணணும். ஐவியுமே அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஐவியுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கால் சைடு 20, புட் சைடு 21, ஆல்மோஸ்ட் நியர்பை சேம். அப்போ இந்த எக்ஸ்பைரிக்கு 2 நாள் தான் இருக்குது. ப்ரீமியமும் ரொம்ப ஹெவியராக இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹை அண்ட் லோ கொடுத்துருக்காங்க இல்லையா, 450 430 சம்திங் அது வரைக்கும் போயிட்டு திருப்பி கொடுத்துருக்காங்க. மேலே 700 to கீழே 450 சம்திங் வரைக்கும். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அல்லது ஒரு கேப் டவுன் ஓப்பன் வச்சு ஓப்பனுக்கு மேலே சைட் வைஸ் கொடுத்து புட் ஆப்ஷனையும் கிடைக்கலாம், கால் ஆப்ஷனையும் கிடைக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க ஒரு 450 இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன். 450ல் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். வார்ப் பேஸ் பண்ணி நெகட்டிவ் நியூஸை பேஸ் பண்ணி ஒரு 200 300 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்? கீழே ஓப்பன் ஆகும்போது அங்கே கால் சைடு ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கீழே நல்லா டிகே ஆயிரும். ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ் என்ன இருக்காங்களோ, உதாரணத்துக்கு இப்போ 220 இருக்காங்கன்னா 300 பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகும்போது இவங்க ஒரு 70 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி சம்திங் வந்துடலாம். ஓப்பன்லேயே அவங்க டிகே ஆயிரும். அதே மாதிரி இங்கே புட் ஆப்ஷனுக்கு ப்ரைஸ் ஹையராக இருக்கும். பட் சடனாக ஒரு சின்ன ரிவர்சல் காலில் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா புட் சைடும் டிகே ஆகிடும். அப்போ இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே வரும்போதுன்னா கால் சைடுக்கு ப்ரீமியம் கொடுக்க மாட்டாங்க. ஐவி ட்ராப் அவுட் ஆகும். அப்போ ஐவி ட்ராப் அவுட் ஆகிட்டு கால் சைடும் ப்ரீமியம் கொடுக்கல, புட் சைடு இருக்க ப்ரீமியம் கரைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? 2 சைடும் சேர்ந்து டிகேன்ற ஒரு மோடு கூட போயிடும் மார்க்கெட். ஸோ எக்ஸ்பைரிக்கு நியர்பை என்ன தான் நமக்கு நியூஸ் வந்து இம்பேக்டாக இருந்தாலும் கூட எக்ஸ்பைரிக்கு நியர்பை இருக்கிறாங்க. ஒரு நாள் அல்லது நாளைக்கு எக்ஸ்பைரி இன்றைக்கி நடக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி மார்க்கெட்டில். ஏன்னா அவங்க வந்து டிகே பண்ணுறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ன்றது அந்த டிகே முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கும். இல்லாட்டி ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு டிகேன்ற ஒரு செஷனுக்குள்ளே போயிடும் மார்க்கெட். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி எதெல்லாம் கடந்து ட்ரேட் ஆகுறாங்க, மந்த்லியிலோ வீக்லியிலோ அந்த மாதிரி விஷயம்லாம் கடந்து ட்ரேட் ஆகுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த வீக் எடுத்துக்கோங்க. இந்த வீக்கினுடைய எஸ்டர்டே லோன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். வீக்லி லோன்றது நம்மளுக்கு இந்த இடத்துல 24,305 அப்படின்றது வீக்லி லோ. அதை கடந்து ட்ரேட் ஆகுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி மந்த்லி லோ என்னென்னு பார்த்துட்டு மந்த்லி லோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அதை கடந்து ட்ரேட் ஆகுறாங்களா. ஸோ மந்த்லி லோ நமக்கு 24,305. அப்போ இதெல்லாம் கடந்து ட்ரேட் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் சென்டிமெண்ட். அங்கேயும் நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே போகிறதுக்கான டேபிள் எக்ஸ்டென்ஷன் நடக்கணும்.
இப்போ 300 இருக்காங்கன்னா 300 ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே 200 போகிற மாதிரி ஒரு டேபிளோ இல்லை 24,000 போகிற மாதிரி ஒரு டேபிளோ அந்த இடத்துல பில்ட் ஆகணும். பில்ட் ஆனால் தான் அகைன் கீழே போகிறாங்க இருக்கும். அதில் கீழே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள ஐடிஎம்மில் இருக்க புட் ஆப்ஷன்ஸ் அங்கே இருந்தாங்க, மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்கனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அங்கே ரிவர்சல் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஸோ எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத மஸ்ட்டு, ஓப்பன் ஆனோடனே ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களான்றது மஸ்ட்டு. அதுக்கப்புறம் டேபிள் எக்ஸ்டென்ஷன், ஓப்பனுக்கு கீழே இருந்தால் டேபிள் எக்ஸ்டென்ஷன் ஆகுதா, இல்லை ஓப்பனுக்கு உள்ளே இருந்தால் ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் எது வர்றாங்களா, இல்லை ஓப்பன் நியர்பை இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன்ஸ் எது வர்றாங்களா அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது, இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சதுனா தான் அன்னைக்கு ட்ரேடை ப்ராப்பராக உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் புதுசாக இப்போ நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, ட்ரேடிங்குள்ளே ஒரு 6 மாதம் தான் ஆகுதோ இல்லை ஒரு வருஷம் தான் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பொதுவாக நெகட்டிவ் நியூஸ் இருக்கும்போது ஒரு வார் பேஸ் பண்ணி நெகட்டிவ் நியூஸ் ஆல்ரெடி உக்ரைன் நடக்கும்போது அப்படி தான் பண்ணாங்க. உக்ரைனில் வார் அங்கே ஸ்டார்ட் ஆனோடனே சடன் மார்க்கெட் வேகமாக கீழே இறங்கினாங்க. டக்குன்னு ரிவர்சல் கொடுத்துட்டு ஒரு 200 பாயிண்ட் ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்கினதில் ஒரு 300 பாயிண்ட்டோ 250 பாயிண்ட்டோ சடனாக ரிவர்சலும் கொடுத்துட்டாங்க. அந்த வாலட்டிலிட்டி இருக்கும். அப்போ நெகட்டிவ் நியூஸ் இருக்குன்றதை பேஸ் பண்ணி நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா கரெக்டாக ரிவர்சல் ஆகிற இடத்துல பை பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி ரிவர்சல் ஆகும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹெவியாக இருக்கக்கூடும். அல்லது எஸ்எல் போட்டிங்கன்னா எஸ்எல் ஹிட் ஆகிடும், இல்லை எஸ்எல் போடலைன்னா லாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஒரு ஃப்ளூக்கில் போயிடாதீங்க, எந்த ஒரு இதையுமே ஃப்ளூக்கில் பேஸ் பண்ணி போயிடாதீங்க. முழுக்க டேட்டாஸை பாருங்கள், டேட்டாஸை பார்த்து அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ நான் வீடியோ இப்போ லேட்டாக போகிறதுக்கு காரணமும் அதுதான். இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கேப் டவுன், மார்க்கெட் நெகட்டிவ் நோட்டு, நியூஸ் வார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் லேட்டராக பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புரியும். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலும் கூட. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் இல்லை, இதில் மார்க்கெட் செட்டில் ஆகட்டும், அந்த நியூஸ் எல்லாம் முடிஞ்சு செட்டில் ஆகட்டும்னா நீங்கள் தவிர்த்துறது நல்லது. ட்ரேடை தவிர்த்துறது இன்னமும் நல்லது. அதே மாதிரி செல்லர்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அல்லது ப்ரீமியத்தை டிகே பண்ணுறதுக்கு உள்ளே அதை கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்ட்ராடிலோ ஸ்ட்ராங்கிலோ போடணும். அதர்வைஸ் மொமெண்டம் ஸ்ட்ராங்கிள் அல்லது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் இருந்தாங்க, கால் சைடோ இல்லை புட் சைடோ இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து அந்த ஸ்ட்ராடிலோ ஸ்ட்ராங்கிலோலாம் போடணும். ஏன்னா 2 சைட்லேயும் ப்ரீமியம் ஒரு சைடு இறங்குறத விட, இப்போ மார்க்கெட் கீழே இறங்கினாலுமே கூட கால் ஆப்ஷன் இறங்குறத காட்டிலும் புட் ஆப்ஷனுடைய ஏற்றம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில். மார்க்கெட் கீழே இறங்கினாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ராடிலோ ஸ்ட்ராங்கிலோ போடணும். ஒன் சைடு ப்ரீமியம் இறங்கிடும், பட் அதை விட 1.5 மடங்கு ப்ரீமியம் இன்னொரு சைடு கொடுக்கப்படும். அப்போ செல்லர்ஸ் அந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகும். ஸோ கொஞ்சம் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து பொறுமையாக பண்ணணும். ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆகுறாங்கன்றதை பாருங்கள். ஓப்பன் ஆனோடனே ஓப்பனுக்கு மேலேயா கீழேயா, ஓப்பனுக்கு மேலேயானா ஸ்பாட்டு கிடையாது, ஸ்பாட் மட்டும் கிடையாது, நிஃப்டி ஸ்பாட்டு, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டு, நிஃப்டி ஃப்யூச்சரு, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃப்யூச்சர் 4 இண்டெக்ஸஸுமே 4 ஸ்கிரிப்ட்டுமே ஓப்பனுக்கு மேலே இருக்காங்களா ஓப்பனுக்கு கீழே இருக்காங்களான்றது மஸ்ட். ஒருத்தர் இப்போ நிஃப்டி ஸ்பாட் வெர்சஸ் ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டு 2 பேரும் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வெர்சஸ் ஃப்யூச்சர் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் மேலே இருந்தாங்க அப்படின்னா நிஃப்டி கீழே இறங்கினாலும் பெருசாக நிஃப்டியே கீழே இறங்க விட மாட்டாங்க. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் வெள்ளிக்கிழமையுமே கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்பாட் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க, ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே வரதுக்கு டைம் எடுத்தது. ஸோ ஃப்யூச்சர் ஓப்பனுக்கு கீழே கட் பண்ணும்போதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் சைடு சென்டிமெண்ட்லாம் திரும்பினாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்பாட் வெர்சஸ் ஃப்யூச்சரை வாட்ச் பண்ணுங்கள். நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி எந்த மாதிரி இருக்காங்கன்றதை பாருங்கள். எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகிறாங்களா ஸ்பாட்டு, நிஃப்டி ஸ்பாட்டும் சரி பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டும் சரி எஸ்டர்டே லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகிறாங்களா, மந்த்லி லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தான் இப்போ ஒரு டவுன் சைடு போகிறதா இருந்தால் ஃபுல்லராக டவுன் சைடு போகிறாங்களா, இல்லை அப் சைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அது ஃபுல்லராக அது போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா, இல்லை பாதியிலே திரும்பி ரிவர்சல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி லைவ் இருக்காது, இந்த வீடியோ தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் நான் அவுட் ஆஃப் செஷனில் இருக்கனால. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.